கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இந்த உம்முடைய வார்த்தையை நீர் ஆட்கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை முழுவதும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அடியலை சிலுவை நிழலுக்குள்ளாக மறைத்து கொண்டு கர்த்தர் வெளிப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த இடம் முழுவதும் ஆண்டவரை நீர் சூழ்ந்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய மகிமையை உம்முடைய பிள்ளைகள் பார்க்க கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். 6 முதல் முடி மட்டும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் இயேசுவ நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஓகே, இங்கே மத்தியில் சொல்லப்பட்டிருக்கு, பரலோகத்திருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய சித்தம், தேவனுடைய சித்தத்தை செய்கிறது. ஓகே, இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நம்ம ஒரு ஏதோ ஒன்றை எதிர்நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாமே நம்ம அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாய் மாறி அவருடைய வழியில் நாம் நடக்கிறனா நம்மளுக்கு முடிவு என்ன இருக்கு? சம்பூரணமாக இருக்க போகுது. நம்முடைய முடிவு இந்த பூமியோட முடிந்து போவதில்லை. நம்மளுடைய வாழ்க்கை பூமியில் வாழ்ந்து மரித்ததோட முடியல. நம்மளுக்கு இன்னொரு வாழ்க்கை ஒன்று, அது எங்கன்னு சொல்லும் பொழுது பரலோகத்தில் இருக்கிறது. ஐ மீன் 2 இருக்கு, பரலோகம் நரகன்னு ஒன்று இருக்கு. ஆனால் தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னைக்கு ஓடுகிற ஓட்டத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம என்ன செய்வோம்? பிரவேசிப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்ப கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஓடிக்கொண்டு இருக்கிற நம்மை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, நீ என்னுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய சித்தத்தை நீ செய்ய வேண்டும். நீ என்னுடைய சித்தம், அவருடைய சித்தம் என்னதென்று அறிந்து அவருடைய சித்தத்தை செய்கிறவன் மாத்திரமே பரலோகின் ராஜ்யத்துக்கு பாக்கியவானாய் இருக்கிறான் என்று சொல்லி இங்க மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு. அதை விட்டுட்டு ஆண்டுடைய சமூகத்தை போல நம்ம அநேக வேலையில் நம்ம என்ன செய்கிறோம்? அநேக வேலையில் மற்ற ஜனங்களையும் பார்க்கும் பொழுது கர்த்தருக்காக எல்லாம் ஓடுறாங்க, தன்னுடைய வாழ்க்கையை பிஸியாக வச்சுக்கிறாங்க. சம்டைம்ஸ் ஃபேமிலிக்கே நேரத்தை ஒதுக்க மாட்டாங்க. அதை செஞ்சேன், இது செஞ்சேன், அதை செஞ்சேன். ஆனால் நீ செய்கிறதுல கர்த்தருடைய சித்தம் இருக்கா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இல்லை நீ கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறியா என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம இந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது நம்ம யோசிக்க வேண்டிய காலகட்டத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னிடத்துல ஆண்டவரே நான் இந்த மாதிரி அநேக பேய்களை ஓட்டினேன், நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், நான் ஆராதனை நடத்தினேன், நான் பாட்டு பாடினேன், நான் பைபிள் படித்தேன், சபையை கூட்டினேன், சபையை இது பண்ண, நீ என்ன சொன்னாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அநேகர் என்ன சொல்றாரு? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உமது நாமத்தினால் அநேக அற்புதங்கள் செய்தோம் என்று சொல்வார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அப்ப அவர்கள் செய்த எல்லா காரியங்களும் வீணாய் காணப்படுகிறது என்று சொன்னால் அவர்கள் செய்த காரியத்துல தேவனுடைய சித்தம் இருந்ததா? தேவனுடைய சித்தம் இருந்ததா? ஒன்று. 2வது, தேவனுடைய சித்தத்தின்படி அவர்கள் வாழ்ந்தார்களா? நம்ம நினைக்கிறோம் நம்ம எப்படி வேணாலும் வாழலாம், நான் எப்படி வேலைனாலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலான்னு சொல்லிட்டு அநேகர் அப்படிதான் நினைக்கிறேன். என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, அப்புறம் நம்ம நார்மலாக என்ன செய்வாங்க? சபையில் எல்லா காரியங்களையும் செய்வாங்க. இல்லை, நம் வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் பார்க்குறாரு. நீ எது செய்தாலும், கர்த்தருக்கு எது செய்தாலும் உன்னுடைய ஜீவியம் கர்த்தருடைய சித்தத்தின்படி காணப்படுகிறதா என்று அவர் பார்க்கிறார். இந்த காலை வேளையில
நம்ம எத்தனை பேர் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவளா இருக்கிறோம்? அது கீழே உள்ள வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த கண்மலையை குறித்து, மணல் மேல் கட்டுகிற வீட்டை குறித்து பார்க்கிறது நன்மை. நான் அதை குறித்து நான் பேசல. கர்த்தருடைய சித்தத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும், கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டும், அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஹைலைட்டா நான் காட்ட விரும்புகிறேன். கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யணும்னு சொன்னா நான் முதலாவது கர்த்தரை நம்புகிறவர்களா இருக்க வேண்டும். நீ கர்த்தருடைய சித்தத்தை நீ செய்யறனா நீ ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவரை நீ நம்ப வேண்டும். ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய காரியங்களை செய்கிறாய் என்றால் நீ தேவனுடைய சித்தத்தை செய்கிறாய் என்ற அர்த்தம். அதுதான் நம்மளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பிதாவின் சித்தத்தின் செய்கிறவராய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து வாழ்ந்தார். இந்த பூமியில வந்து வாழும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? என்னுடைய சித்தத்தின்படியில நான் பிதாவின் சித்தத்தின்படி செய்ய வந்தேன் என்று சொன்னார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தேன் என்று சொன்னார். இன்னைக்கு நாம் ஆண்டவரால் தெரிந்து கொண்டுபட்டு அமர்ந்திருக்கிற நாமளும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஏன் தேவனுடைய சித்தத்தை படி செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறார்? அவர் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதான் சொல்றாரு, நீ ஆண்டவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிற, ஆண்டவரோடு கூட 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இருக்கிறோம். நாம் சிலுவையில் அறையப்பட்டு உயிரோடு எழுந்த ஜனங்கள். நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள். பிதா தன் குமாரனை பூமியில் அனுப்பும் பொழுது குமாரன் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார், தேவனுடைய பிதாவின் சித்தத்தை செய்ய. இன்னைக்கு ஆண்டவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறான். பிதாவின் குமாரனுடைய சித்தத்தை செய்வதின்படி நம்மை அவருக்கு தெரிந்து கொண்டு ரட்சித்து நம்ம அவர் ரத்தத்தினால கழுவி அவருடைய பிள்ளையாய் அவருடைய மரணத்தோடு அவர் நம்மளை இணைத்து அவர் இன்னைக்கு வாழ வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இனி நம்முடைய சித்தத்தின்படி அல்ல, அவருடைய சித்தத்தின்படி வாழ்வதற்காக. அப்ப அவருடைய சித்தத்தின்படி வாழும் பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். நம்ம எல்லாம் செய்யறோம், ஆண்டவரே பிதாவின் சித்தத்தை, ஆண்டவருடைய சித்தம் என்ன? என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரோட சித்தம் என்ன செய்யணும்? ஏன்னா எல்லாம் உங்களுக்கு தெரிந்த ஒரு காரியத்தான். கண்டிப்பா நீங்க வேத வசனம் வாசித்திருப்பேன். ஆனால் இந்த காலை வேளையில் அதை நினைப்பு விட்ட விரும்புகிறேன். நம்ம மறந்துடுறோம், அநேக வேலையில வசனங்களை மறந்துடுறோம். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். ஏன்னா பிதாவுக்கு கீழ்ப்படிந்து குமாரன் பிதாவின் சித்தத்தை செய்தார் என்றும் பொழுது அந்த பிதாவின் சித்தத்தை குமாரன் செய்ததற்கு அவர் எடுத்துக்கொண்ட காரியம் என்னன்னு சொல்வது கீழ்ப்படிதல். பிதாவுக்கு கீழ்ப்படிந்ததுனால தான் பிதாவுடைய சித்தத்தை செய்தார். இப்ப இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்யணும்னா தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று கேட்டு நாம் கீழ்ப்படிய வேண்டும். பிதாவின் சித்தத்தை செய்ய அவர் கீழ்ப்படிந்தது மாத்திரமல்ல, அதன்படி செய்தார். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிவது மாத்திரமல்ல, அதுபடி செய்கையில காட்டணும், உன்னுடைய கிரியையில காட்டணும். அன்பாய் இருக்கிறன்னு சொன்னா நீ என்ன செய்யணும்? உன் அன்பை வெளியே காட்டணும், உன் அன்பை காட்டணும், உன் பக்கத்தில் உள்ள சகோதரிக்கு காட்டணும், சகோதரருக்கு காட்டணும், உன் தாய்க்கு உன் தகப்பனிடத்தில் நீ அன்பாய் இருக்கணும், உன் மனைவிடத்தில் அன்பாய் இருக்கணும், கணவனிடத்தில் அன்பாய் இருக்கணும். இதுதான் பிதாவுடைய சித்தத்துக்கு அடிப்படையான காரியம். நீ பிதாவின் சித்தத்தை நீ செய்யறன்னு சொன்னா இந்த கால வேளையில நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? அவருடைய சொன்ன அந்த காரியங்களை கேட்டு நாம் கீழ்ப்படிந்து வாழ்றோமா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா பிதாவின் சித்தத்தை செய்கிறோன்னு சொன்னா எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1, 2 இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1, 2. இங்க என்ன பார்க்கிறோம்? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ தேவனுடைய சித்தத்தை செய்யறன்னு சொன்னா நீ இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் என்ன செய்யணும்? தியானமா இருக்க வேண்டும். நீ வேதத்தை படித்து ஆராய்ந்து அதற்குள்ள நீ என்ன செய்யணும்? தியானம் பண்ணுகிறோம்.
அப்படி நீ தியானம் பண்ணும் பொழுது தேவனுடைய வார்த்தை உன்னோடு கூட இடையும் பொழுது இங்க தேவன் என்ன சொல்றாரு, நீ அவருடைய சித்தத்தை நீ செய்யற. நம்ம எதையோ யோசிச்சு தியானம் பண்ணியிருக்க சொல்லல, வேதத்தை என்ன செய்ய, வாசித்து அதை தியானம் பண்ணி கொண்டிரு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒருவன் தேவனுடைய சித்தத்தை செய்வானானால் அவன் தேவனுடைய வசனத்தை படித்து வேதத்தை வாசித்து அவன் தியானம் பண்ணுகிற மனுஷனா இருக்க வேண்டும். நாம் இன்னைக்கு வேதத்தை படித்து தியானம் பண்ணுகிறவர்களா இருக்க முடியும். ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம், ஒரு நாளைக்கு எத்தனை வசனத்தை எடுத்து நாம் தியானம் செய்கிறோம், நாம் ஆராய்ந்து பார்ப்போமா? அடுத்ததாக ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். இங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, உங்க மனசு புதிதாக வேண்டும். டிரான்ஸ்ஃபார்ம். உங்களுடைய மனசு என்ன செய்யணும், சுத்திகரிக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். உன் மனது என்ன செய்யணும், புதிதாகணும். இவ்வளோ நாள் உன்னுடைய வாழ்க்கை, நீ வாழ்ந்து கொண்ட இது, நீ யோசித்த யோசனை, நீ பார்த்த பார்வைகள் எல்லாமே என்ன செய்யணும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆனோம். இன்னொரு இதிலிருந்து இன்னொரு இடத்துக்கு பரிசுத்தமாக என்ன செய்யணும், மாற வேண்டும் நம்முடைய வாழ்க்கை. இங்கே தான் அதுதான் ரோமர் 12:2 நாம் பார்க்குறோம். இந்த உலகத்தின் ஒத்த வேஷம் தரிக்காத. ஏன் இந்த வசனம் இப்படி சொன்னால், அநேகருடைய வாழ்க்கையில் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் இல்லை. எனக்கு சுத்த தமிழ் அதுக்கு என்ன வார்த்தை வரும்னு தெரியல. மனம் புதிதாக படலை. ஏன்னா உலகத்தின் வேஷத்தை தரித்தவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை இங்கே அமர்ந்து இருக்கிற எல்லாருக்கும் அநேக இடத்துல பார்க்கும் பொழுது பார்த்தா ஒரு கிறிஸ்துடைய வாழ்க்கை இன்னைக்கு உலகத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாத சில மனிதர்களை நாம் பார்க்கிறோம், சில விசுவாசிகளை பார்க்கிறோம், சில ஊழியக்காரர்களை பார்க்கிறோம். ஏன்னா கடைசி நாட்களில் பிசாசாவனவன் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி அவன் திரிந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்க அவருடைய சித்தத்தின்படி வாழணும்னு சொன்னால் நம்முடைய மனசு புதிதாகணும்னு சொல்கிறார். மறுரூபமாக்கப்படுவோம். டிரான்ஸ்ஃபார்ம் இஸ் மறுரூபமாக்கப்படுவோம். சரியான வார்த்தைங்களா? மறுரூபமாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம மறுரூபம் ஆக்கி இருக்கிறோமா? நம்ம எவ்வளவு பர்சன்ட் இந்த உலகத்துக்கு கொடுக்குறோம், எவ்வளோ பர்சன்ட் கடவுளுக்கு கொடுக்குறோம்? உலகத்தோட ஒத்த வேஷம் தரிக்காத. உன் டிக்டாக்ல உன்னோட வேற எந்த இதில் சினிமா பாடலை பார்த்தேன்னு சொன்னால் ஸ்டேஜ் ஏற்ற மாட்டேன்ட்டு. இப்போ அது என்னது சொல்லுங்கள், ஸ்டேஜ் என்ன சொல்லுவாங்க, மேடைங்களா? மேடை, பரிசுத்த ஸ்தலம், பலிபீடம் ஏற்ற மாட்டேன்னு. ஏன்னா அதுதான் சொல்கிறது, உலகத்தோட ஒத்து வேஷம் போடாத. நீ அங்கேயும் இருந்துக்கிட்டு நீ இங்கேயும் வந்து நிற்காத. மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம், உன் பாதரட்சியை கழிட்டு அப்படின்னு மோசையோட ஆண்டு பேசினாரா இல்லைங்களா? படிச்சிருக்கிறீங்களா இல்லையா வசனத்தை? நம்ம எல்லாம் நினைக்கிறோம், நம்ம என்ன செய்யறோம், உலகத்தோடு சேர்ந்து வாழ்ந்துருவோம், உலகத்தோட எல்லா பாட்டமும் போட்டுருவோம், ஆட்டமும் போட்டுருவோம், சர்ச்சிலையும் வந்து எல்லா ஆட்டமும் போட்டுருவோம். இந்த உலகத்தின் வேஷத்தை கழிக்க சொல்றாரு. இது பிதாவின் சித்தம் இல்லை. நீ உலக வேஷத்தை தரித்து வாழாத, மறுரூபமாக்கப்படு. நீ மறுரூபமாக்கப்பட வேண்டும். நம்ம எதை காட்டுறோம்? மறுரூபம் ஆகியிருக்கிறோன்னு சொன்னா நம்ம எதை காட்டுறோம்? நம் மற்றவர்கள் மத்தியிலும் தேவனுக்கு முன்பாக, அதுதான் நான் வந்து ஆராதிக்கும் போது, நீ ஆராதிக்கிற வேலையில் உன்னை நீ ஆராதனை பலியாய் மாற்றும் பொழுது அவர் உன்னை பார்க்கிறாரு. உன்னை நீ அவருடைய சமூகத்தில் அவருடைய ஆராதனை நீயே மாறுற.
வாய் பாடலை, அதான் அவருடைய சித்தம் செய்கிறதுனா கீழ்ப்படுறதில்ல, சொல்றதில்ல, பிரசங்கிக்கிறதில்ல, நடத்துறதில்ல, வாழணும். இன்னைக்கு அப்படி வாழத்தான் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிற ஒரு மனிதனாய் கர்த்தர் பார்க்கிறாரு. அதுக்காக தான் இந்த வேஷத்தை என்ன சொல்றாரு, கலைக்க சொல்றாரு. இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்றோம்? இன்னைக்கு அநேக வேளையில சரியா போயிடுறோம். அன்றைக்கி இடையில எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னா, நிறைய பேர் டிக்டாக் பார்க்குறீங்க. நான் சிலதை பார்த்தா தேவனுடைய செய்தி பார்ப்பேன். ஒரு இடத்துல தேவனுடைய செய்தி வந்தால் அவங்களோட இதை ஃபாலோ பண்ணி அவங்களோட எல்லா காரியத்தையும் நான் பார்ப்பேன். அப்போ ஒரு பிரசங்கர் பேசினார், இன்றைக்கி அநேக ஊழியக்காரர்கள் சத்தியத்தை சத்தியமாய் பேச பயப்படுகிறார்கள் என்று சொல்லி. எத்தனை பேர் கேட்டிங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சத்தியத்தை பைபிளில் வேதாகமத்தில் அநேக வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. உன்னை கட்டுறதுக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. உன்னை உருவாக்குது. உன் பாவங்களை குறித்து கண்டித்து உணர்த்துகிறது, எச்சரிக்கிறது. எல்லாமே வேதாகமத்தில் உள்ள அநேக விசுவாசிகள் இந்த கடைசி நாட்களிலே பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்ற மாதிரி வாசனை வேணும். எனக்கு ஆராதனைக்கு வரேன், எனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுங்க, நாங்கள் கேட்குறோம், நாங்கள் பிளஸிங் பெற்றுக்கிட்டு நாங்கள் போகிறோம். ஆனால் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நாம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை ஆராய்ந்து தேடி அதை வாசிக்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கடைசி நாட்களுக்குள்ளாக என்ன நடக்கும், என்ன வரும், என்ன பிரச்சனை வரும், நாம் எப்படி கட்டப்பட வேண்டும், நம்ம எப்படி நிலையாய் நிற்க வேண்டும், எப்படி தேவனுடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு உங்களுடைய சமூகத்தில் பேசின எல்லாம் வேதாகமத்தில் நாம் எடுத்து பேசுகிறோம். இதை நீ ஆராய வேண்டும், இதை கற்று நீ தேர வேண்டும். அதுதான் மனம் புதிதாகிறது. இவ்வளோ நாள் நம்ம வேற இதில் இருந்தோம். இவ்வளோ நாள் எல்லா காரியங்களும் தவறுதலாய் நடந்தது. இந்த உலகத்தோடு வேஷம் தரித்து நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை பிரியப்படுத்த வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவரை தெரிந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் மறுரூபமாக்கப்பட்டு இருப்போமானால் தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தம் என்னது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தம் என்ன என்று இந்த இன்னொரு காரியத்தில் நாம் பார்க்கும்போது நாம் வேஷதாரிகளாக இருக்கக்கூடாது, உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே ரோமரில் நம்ம பார்க்குறோம். ஆமென். ஸோ தேவனுக்கு முன்பாக நாம் எப்பொழுதும் உண்மையுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் விருப்பப்படுகிறார். நம்ம ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாய் மாத்திரம் இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய சமூகத்தில் வரும்போது நம்ம பரிசுத்தமாகவும், திங்கக்கிழமையிலிருந்து நம்முடைய இஷ்டப்படி வாழ்கிற வாழ்க்கை இல்லை கிறிஸ்துவ வாழ்க்கை. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்பா எப்படி இருக்கிறாரோ அப்படி தான் பிள்ளைகள் என்ன செய்யும், நடக்க முடியும். ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் ஆண்டவருக்கு, மற்ற 6 நாளும் நம்மளுக்குரியதில்லை, எல்லா நாளும் அவருக்குரியது. ஆமீன். எல்லா நாளும் அவருக்குரியது. எல்லா நாளும் அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லுகிறோம். அடுத்ததாக 1 தெசலோனிக்கேயர் 5:18. 1 தெசலோனிக்கேயர் 5:18. ஆமேன். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, எல்லாவற்றிலேயும் சோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலேயும்னா என்னது, எல்லாவற்றிலேயும் நானும் 4 மாதம் ஆகுதுங்க பேசுங்க, நம்ம புதுசாக வந்திருக்கிற மாதிரி இருக்கிறேன். எல்லாவற்றிலேயும்னா எதுவுமே தனியாக ஒதுக்கி வைக்கல. எல்லாவற்றிலும் இஸ் எவ்ரிதிங் கம்ப்ளீட். எல்லாவற்றிலும் இப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, எங்கள் உள்ளுக்கு நுழைஞ்சி இங்கே உள்ள எல்லாமே எனக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கிற நாக்காளி, மைக்கு, வயிறு எல்லாமே அவங்களுக்கு சொந்தம். அதான் எல்லாவற்றையும் தனிப்பட்ட இது. இந்த மரத்தை தவிர இங்கே உள்ளதெல்லாம் என்னடனா அவங்க ஒரு பொருள் தனியாக ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, நீ எல்லாவற்றிலையும் தேவனுக்கு சோத்திரம் செய்யினா, நன்மையோ தீமையோ கண்ணீரோ சந்தோஷமோ களிப்போ எதுவாக இருந்தாலும் ஆண்டவரை நீ என்ன செய்ய, சோத்திரம் செய்ய. ஆமேன். ஆமேன். செய்கிறீங்களா இல்லையா?
ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறேன்னு சொன்னா அடுத்தது நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் சோத்திரம் செய்கிறவளா இருக்கணும். அடுத்ததா பார்க்கும்போது என்ன செய்யக்கூடாது? முறுமுறுப்பு முறுமுறுப்பு என்ன செய்யக்கூடாது? வசனம் எடுத்தீங்களா இல்லையா? இருக்கா இல்லையா? ஒன்று தெசலோனிக்கர் 5:18. இப்போ அதுதானே படிச்சிங்க. பைபிள் திறந்து இருக்கிறீங்களா இல்லையா? இங்கே போட்டிருக்க எல்லாவற்றிலையும் சோஸ்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்துவுக்கு உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கீழே உள்ளது வாசிங்க. ஆமேன். போதும். ஸோ எது நல்லது தீமை என்று சொல்லி நீ ஆராய்ந்து பார்த்து யார் விலகணும்? நீ விட்டு விலகு. வசனம் அப்படி தானே சொல்லுது. வசனம் அப்படி தானே சொல்லுது. சத்தமாக சொல்லுங்கள். பைபிள் கையில் வச்சுருக்கிறீங்க. ஏன்னா நான் இது பார்க்கறதுனால பைபிள் நான் திறக்க முடியல. வசனம் அதுதானே சொல்லுது. நீ விட்டு விலகு. எது என்று சொல்லி நீ தீர்மானம் செய்து நீ விட்டு விலகு. நாம் அநேக வேலையில் எப்படி ஜெயிப்போம்? ஆண்டவரே இதை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கோபத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த எரிச்சலை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. அநேக வேலை ஒரு காலத்தில் நானும் அப்படி ஜெபித்தது உண்டு தான் நம்ம ஆரம்ப நாட்களில். ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுது? நீ தீர்மானம் பண்ணு, நீ அதை விட்டு விலகு. இந்த கோபம் வேணாம், இந்த எரிச்சல் வேணாம், இந்த பொறாமை வேணாம், இந்த சண்டை வேணான்னு நீ தான் என்ன செய்யணும்? தடுத்து நிறுத்தணும். நீ தான் அதை விட்டு விலகணும். நீ தீர்மானம் எடுக்கணும். நீ தீர்மானம் எடுக்கிற, ஆண்டவரே எனக்கு இது வேணாம், அவரை எடுத்துறாதுன்னு. இது எனக்கு வேணாம், இது எனக்குரியது அல்ல, இந்த காரியம் எனக்குரியது அல்ல என்று சொல்லிட்டு அப்படி ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் அதை ஒப்பு கொடுத்து அதை விட்டு நம்ம விலகணும். எப்படி நம்மளால் அதை விட்டு நம்ம விலக முடியும்? இப்போ கோபம் வந்துருச்சுன்னா நம்ம உடனே இது கூல்டவுன் ஆகுமா? இல்லை. அதனால தான் அது சொல்லப்பட்டிருக்கு, நீ எல்லாவற்றிலும் நீ சோத்திரம் செய்யி, உன் கோபம் உன்னை விட்டு போயிடும். நான் எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யி, உன்னுடைய கசப்பு உன்னை விட்டு போயிடும். நீ எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யி, உன்னுடைய பலவீனம் ஒன்று விட்டு போயிடும். நீ எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யி, நீ சுகமாயிருப்ப. நீ எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யி, உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். இருக்கோ இல்லையோ சோத்திரம் சொல்லு. ஆண்டவர் அவன் ஆணத்தை அண்ணாந்து பார்த்து அதை பிட்டு என்ன செய்கிற? ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு 5000 பேர்களுக்கு. அது என்ன செஞ்சு? பெருகுனிச்சு தானே. என்ன செஞ்சார் ஆண்டவர்? அங்கே ஜபம் பண்ணாரா? சோத்திரம் பண்ணார். ஆமென். அப்போ தேவனுடைய சமூகத்தில் எல்லா சூழ்நிலையிலையும் நீ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்வது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சூழ்நிலையும் நீ ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களும் மாறும். ஆமென். அப்போ நீ என்ன செய்கிற? ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீ செய்யும் பொழுது தேவனுடைய வசனம், இதுதான் வசனம்ட்டு இல்லை, சித்தத்தை செய்து இன்னும் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஆராய்ந்து பார்த்து இதை வாசிக்கும் பொழுது தேவனுடைய சித்தம் எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ, தேவனுடைய சித்தம் எது என்று, ஆனால் இதில் மெஜாரிட்டி எல்லாமே தேவனுடைய சித்தம் தான். அதை தான் எழுதி வச்சிருக்குங்க. அப்போ இந்த ஆண்டவருடைய நீ சித்தத்தை செய்யும் பொழுது நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அவர் சொல்லுகிறபடி பிதாவுக்கு குமாரன் எப்படி கீழ்ப்படிந்தாரோ, இன்னைக்கு வேதத்தில் உள்ள காரியங்கள் விசுவாசிகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையின்படி நீ கீழ்ப்படியும் போது, நீ அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது, அவர் சொன்ன காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் உன்னுடைய காரியங்களை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இதுதான் ஆண்டவர் உங்களை குறித்த ஒரு சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி தெசலோனிக்கேயர் சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 2:15 நாம் எடுத்துக்கொள்வோம். அவ்வளோதானா?
நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியுன மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நன்மை செய்யுங்கள், தீமையை நன்மையினால் வெல்லுங்கள். இங்கே வேதத்தில் பார்க்குறோம், நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியுன மனுஷனுடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இதை தமிழ் எப்படி சொல்லணும்னா, நீங்கள் நன்மை, நீ நல்லது செய்யும் பொழுது ஒரு புத்தியினா அறிவில்லாத மனுஷனுடைய அவன் அறியாமை செய்கிற காரியங்களை நீங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். அதான் அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கு. அதாவது ஒரு மதியினனுடைய வார்த்தைகளுக்கு எதிர்த்து பேசாதபடிக்கு நீ புத்தியினமாய் நடந்து கொள்ளும் பொழுது தான் தேவனுடைய சித்தத்தை நீ அறிந்து செய்யும் பொழுது நீ என்ன சொல்ற, தீமையை நன்மையினால் வெல்லு. புத்தியினன் என்ன செய்வான், தீமைக்கு தீமை செய்வான். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, நீ என்ன செய்யணும், நீ தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறன்னு சொன்னால் நீ அந்த புத்தியினனை போல நடந்து கொள்ளாத, நீ தீமையை நன்மையினால வெல்லு. நீ ஒருத்தன் தீமை செஞ்சானா நீ தீமைக்கு தீமை செய்யாத, அது புத்தியினுடைய வேலை. ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, புத்தியினமான வேலையை செய்யாதபடிக்கு நாம் தேவனுடைய நன்மையை கொண்டு தீமையை என்ன சொல்கிறாரு, வெல்ல சொல்கிறாரு. இன்னைக்கு அநேக வேலையில் இந்த நம்மளுக்கு வருகிற தீமைகள், பிரச்சனைகள் ஏன் தொடர்ந்து கொண்டே போய்கொண்டு இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம், ரிவெஞ்ச், நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் அவங்க என்ன செய்கிறாங்களோ அதைத்தான் நம்ம செய்ய பார்க்குறோம். தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து இதை எப்படி மேற்கொள்ளணும் என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கறதில்ல. அப்போ புத்தியினமான ஜனங்களை போல நடவாதபடிக்கு, தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு நாம் நன்மை செய்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லி, ஒருத்தவனுக்கு தீமை செய்தான்னு சொன்னால் நீ என்ன செய்யணும், நீ நன்மை செய். அதுதான் தேவனுடைய சித்தம். வேதத்தில் சொல்லப்பட்ட ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால், ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால், ஒரு நாள் நான் என்ன செய்ய போகிறேன், பிரசங்கிக்கும் போது நீங்கள் யாரும் பேசலைன்னா நான் பேசாமலே நிற்க போகிறேன். மறு கண்ணத்தை காட்ட சொல்கிறாரு. ஆமாம் தானே? அப்போ ஆண்டவர் இங்கே வேத சொல்ல, ஒருத்தன் ஒன்று அரைஞ்சானா மறு கண்ணத்தை. ஆனால் அநேக வேலையில் நம்ம அப்படி இருக்க மாட்டோம். ரெண்டாவது அப்படி அரைகிற மாதிரியும் நம்ம விட்டு விட மாட்டோம். நம்மளுக்கும் தற்காப்பு செய்ய முடியும். அரையும் போது நம்ம விலக முடியும். நம்ம புத்தாவை நின்றுட்டு மறுக்கணத்தையும் நம்ம காட்ட மாட்டோம். ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தான் சொன்னேன், ஞானத்தை கொடுத்துருக்கிறார். ஆமே. ஆனால் ஆகையால் ஒருத்தவனுக்கு தீமை செஞ்சானா நீ தீமை செய்யாத, நீ நல்லது செஞ்சுட்டு போ. ஏன்னா கர்த்தர் நம்மளை உருவாக்கினோர், கர்த்தர் நம்மளுக்கு என்ன வேணும் என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். எவ்வளோ பிரச்சனைக்குள்ளாங்க நாங்கள் கடந்து வந்திருக்கும் போது என்னுடைய பெரிய சனு ரொம்ப எகிருவார். அவங்களாம் கொஞ்சம் வாலிப வயசில் அவர் அதை கொஞ்சம் இது பண்ணுவாங்க, எப்படி அப்படின்னுட்டு. அப்படி நான் ஒன்றே ஒன்று சொன்னேன், பேசாமல் இரு. நாங்கள் பேசாமல் இருக்கணும்னா நீயும் பேசாமல் இருக்கணும். அது எப்படி, ஏன்னா பிள்ளைகள் தகப்பனுக்கும் தாய்க்கு ஒன்றுன்னா பிள்ளைகள் தான் பேசுவாங்க. பிள்ளைகள் நம்ம மேலே வச்ச பாசத்தினால எப்படிம்மா எங்கள் அம்மாவில் பேசுகிறாங்க, எங்கள் அப்பாவில் பேசுகிறாங்க, யாரை வேணுனாலும் பேசிட்டு போட்டோம். இது வரைக்கும் தேவனுடைய சமூகத்தில் நின்று சில எதிர்த்து பேசினதே இல்லை. அதான் சொன்ன, கர்த்தர் உயர்த்தி கொண்டு போயிருக்கிறார். நீ என்ன செய்ய, தீமையை நன்மையினால வெல்லு. ஒருத்தர் நல்லது செஞ்சு நீ நல்லது செஞ்சு கிடைக்கிற பலனை காட்டிலும் ஒருத்தர் தீமை செய்து நீ நன்மை செய்ய அதோட பலன் பெரிதாக இருக்கும். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒருத்தர் தீமை செய்து நன்மை செய்ய, உன்னுடைய நன்மை செஞ்சு கொண்டிரு, உன்னுடைய உயர்வு தானாக அவர் கொடுப்பார். ஏன்னா அவர் ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார். ஆமீன். அவர் ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார். ஏன்னா நீ அவருடைய சித்தத்தின்படி செய்கிற, ஏன்னா அவருடைய சித்தமாக இருக்கிறது. இது உன்னுடைய சித்தம் இல்லை. ஒருத்தன் தீமை செஞ்சால் நன்மை செய்ய உன்னுடைய சித்தம் இல்லை, இது தேவனுடைய சித்தம். அதனால தான் கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பாக அவ்வளவு அவருக்கு சூழ்நிலைகள் வந்தாலும், அவ்வளவு அவருக்கு பிரச்சனைகள், அதாவது அவரை அடித்தார்கள், நோகடித்தார்கள், துப்பினார்கள், கொட்டினார்கள், முள்மூடி சூற்றின எல்லாமே செஞ்சாங்க. ஆண்டவர் எதிர்த்து ஒன்றுமே பேசலை. எல்லாவற்றையும் அவர் தன்னை ஒப்பு கொடுத்துட்டார். அடிக்கப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்.
ஆனால் 3ஆம் நாள் ஜெயத்தை அவர் எடுத்தார், உயிரோடு அவர் எழுந்தருளினார். இந்த வேளையில் நம்மளுக்கு அடிக்கப்படும் போது, குத்தப்படும் போது, நெருக்கப்படும் போது நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், வேதனையாக தான் இருக்கும். என்ன செய்யலான்னு தெரியாமல் நம்ம தவிச்சு கொண்டு இருக்கிற சூழ்நிலையில தான் கர்த்தர் பரவாயில்ல அமைதியாக போ, நீ அமைதியாக போக 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 கர்த்தர் அவருடைய வேலை செய்ய. ஏன்னா யுத்தம் உன்னுடையதல்ல, யுத்தம் அவரோட. ஏன்னா யுத்தம் நீ எடுத்த அப்படின்னு சொன்னால் உன்னுடைய வெற்றி தற்காலிகமாக தான் இருக்கும். ஆனால் யுத்தம் அவர் எடுத்தாருன்னு சொன்னால் திருப்பி உன்னை எதிர்க்கிறவன் ஒருவனும் இல்லை. ஆமென். உன்னை எதிர்க்கிறவன் ஒருவனும் இல்லை. இது ஒரு பாடல், உன்னை எதிர்க்கிறவன் பூமியிலே இல்லைங்க. ஏன்னு சொன்னால் மனுஷன் வழக்காடுனா நீ ஜெயிப்ப, ஆனால் அடுத்த பிரச்சனையில் மாட்டிக்குவ. ஆனால் தேவன் வழக்காடினார், அதை யாரும் நிறுத்த முடியாது, யாரும் உன்னை தோற்கடிக்க முடியாது. ஏன்னா அந்த நியாயாதிபதியே இறங்கி வந்திருக்கிறார். அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு, தீமையை நன்மையினால் வெல்லு, அது என்னுடைய சித்தமாக இருக்கிறது. இப்போ அநேக நான் கொடுக்குற ஒவ்வொரு வசனத்தை நீங்கள் பார்த்து ஆராய்ந்து பாருங்க, இங்கே ஆண்டோடைய சித்தத்தின்படி நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறானா என்று சொல்லி. அடுத்ததாக தீமைக்கு நன்மை செய்கிறது மாத்திரமல்லாதபடிக்கு அடுத்ததாக நாம் பார்க்க போகிறோம், நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். இங்க பார்க்கிறோம், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இங்க தேவனுடைய இன்னொரு சித்தம் என்ன என்று பார்க்க, நீ பரிசுத்தமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்க வேண்டும். நாம் இன்னைக்கு ஆராய்ந்து பார்ப்போம், நாம் பரிசுத்தமா இருக்கிறோமா? நம்முடைய பேச்சில் பரிசுத்தம் காணப்படுகிறதா? நம்முடைய பார்வையில் பரிசுத்தம் காணப்படுகிறதா? நம்முடைய செயலில் பரிசுத்தம் காணப்படுகிறதா? நம் நடக்கையில் பரிசுத்தம் காணப்படுகிறதா? நாம் உடுக்கிற உடையில பரிசுத்தம் காணப்படுகிறதா? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீ பரிசுத்தமாக இருப்பது தேவனுடைய சித்தம். நீ பரிசுத்தமாக இருக்கிறது உன் அப்பாவோட, உன் அம்மாவோட, உன் கணவரோட, உன் மனைவியோட சித்தம் இல்லை, தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தத்தின்படி நீ வாழ்றன்னு சொன்னால் நீ பரிசுத்தமாக வாழ வேண்டும். தீமையை வெறுத்து தேவன் விரும்புகிற காரியத்தைக்குள்ளாக நாம் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வது மாத்திரமல்ல, கர்த்தர் வேண்டாம் என்று செலுத்தின எந்த காரியத்தையும் நாம் அதில் நம் என்ன சொல்லுவாங்க, அதில் நம்ம இன்வால்வ் பண்ணாதபடிக்கு அதை பிரித்து வாழும் பொழுது என்ன செய்ய முடியும், நம் பரிசுத்தமாய் வாழ முடியும். அதான் முதலே நான் சொன்னேன், உலகத்தின் வேஷம் வேற. வேஷம்னு சொல்லும்போது சுத்த தமிழில் இன்னொன்று என்னோட பாஷையில் நான் சொன்னேன், நடிக்கிறது. இவங்கள பார்த்தா ஒரு நடிப்பு, அவங்கள பார்த்தா ஒரு நடிப்பு, பாஸ்டரை பார்த்தா ஒரு நடிப்பு. இங்கே பார்த்தா அவன் நல்லா கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருப்பான், பாஸ்டரை பார்த்தோன்னா நல்ல வார்த்தையாக, பரிசுத்தமான வார்த்தையாக வரும். அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது. பரிசுத்தம்ன்றது அதே மாதிரி தான். தேவனுக்கு வரும்போது அப்படியே பரிசுத்தமாக நல்லா ஒடக்கமாக ஆண்டோடைய சமூகத்துக்கு நம்ம வரும். ஆலயத்தை விட்டு போனால் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் ஹேண்ட்பேக் ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி, பைபிளை தூக்கி ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு, நான் தான் ராஜா, நான் தான் ராணி, நான் தான் மந்திரி, அப்புறம் ரேச்சல் வேற என்னது? தேவன் பரிசுத்தர். ஆகையால் நாமும் எப்படிப்பட்டு வாழ வேண்டும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவர் ஒன்றை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். இதுதான் என்னுடைய சித்தம், நீ செய்யணும்னு சொன்னால் அவர் செய்து காட்டினார். அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டினார், பிதாவுக்கு கீழ்ப்படிந்து காட்டினார், பிதா சொன்னதை அவர் செய்தார். அதான் கல்வாரி சிலுக ஆண்டவரை, இது என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தார். உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி. அப்போ உம்முடைய சித்தம், அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னு சொன்னால் நம்ம பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும்.
எல்லா ரீதியிலையும் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம காத்துக்கொள்கிறோமா? நம்ம ஆராய்ந்து பார்க்குறோம். ஒரு இடத்துக்கு போனோமா அப்படியே மாறிடுவோம். அக்கா வீட்டுக்கு போனால் அக்கா வீட்டில் உள்ளவங்க மாதிரி மாறிடுவோம். மாமா வீட்டுக்கு போனால் மாமா வீட்டுங்கள உள்ள மாதிரி மாறிடுவோம். இது இந்த தேவனுடைய செய்தி இங்கே கொடுக்குற இதெல்லாம் கடினமாக எனக்கு தோன்றவில்லை. ஏன்னா நான் உருவாக்கப்பட்டேன். நான் இன்னைக்கு அநேகருடைய பெற்றோர்கள் பிள்ளைகளை அப்படி தான் உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு நான் உருவாக்கப்பட்டது எங்கள் பிள்ளைகளுக்கு அதை தான் நாங்கள் போதித்து கொண்டு வருகிறோம். இது இல்லை, இது இல்லை, இது செய்யக்கூடாது, இது தவறு, இது ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியம். நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டருடைய சித்தத்தை செய்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கணும். பிள்ளைகளுக்கு தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய ஆசை என்ன, தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய விருப்பம் அப்படி அவருடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று சொல்லி நம் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும், சொல்ல வேண்டும். சில வேளையில் கடினமாக இருந்தாலும் இப்போ பாருங்க, உலகத்திலேயே ஏற்கனவே என்ன செஞ்சிட்டாங்க, அப்பா அம்மா பிள்ளைங்க அடித்தா பிள்ளைங்க கேஸ் கொடுத்தா முடிஞ்சிச்சு. அப்பா அம்மா ஸ்கூலில் பிள்ளைங்கள அடிக்கக்கூடாதுன்ட்டாங்க. இன்றைக்கி என்ன நிலைக்கு போயிட்டு கொண்டு இருக்கு? ஸ்கூல்லையும் சரி, குடும்பத்துலேயும் சரி. அன்றைக்கி எத்தனை பேர் நியூஸ் பார்த்தீங்கன்னு தெரியல. ஒரு 5 வயசு, இஃப் நாட் மிஸ்டேக்கன், 5 வயசு பிள்ளை, அவங்க அம்மாவுக்கு 2வது குழந்தை பிறந்திருக்கு. அந்த 5 வயசு குழந்தை, 5 வயசே குழந்தை தான் சொல்கிறோம் நம்ம பாருங்க. அந்த 5 வயசு குழந்தை என்ன செஞ்சுருக்கு? இந்த பிறந்த குழந்தைய ஜேலஸ்னால மேல் மாடியிலேருந்து தூக்கி போட்டுருச்சு. எப்படி ஒரு வஞ்சகமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு பிள்ளைகள் எவ்வளோ தூரம் போயிட்டாங்க. இது யாரு? இது பிசாசு என்ன செய்கிறான்? எல்லாத்தையும் செஞ்சு கொண்டுட்டு இருக்கிறான். ஃப்ரீயாக விட்டாங்க. இன்றைக்கி பிள்ளைங்க ஓவராக ஃப்ரீயாகிருச்சிங்க. கொலை எங்கேருந்து வந்தது? நம்ம நாட்கள்லாம் கேட்க முடியுமா? நான் இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி பண்ண நம்ம அப்பா அம்மா காலத்தில் கேட்க முடியுமா? ஒரு பச்சை குழந்தை, ஐயா தூக்கி போட்ட குழந்தைய விட்டுருங்க. அந்த தூக்கி போட்டால் அவள், அந்த 5 வயசு குழந்தைக்கு அவள் மனசுக்குள்ளே எப்படி ஒரு கசப்பா, இல்லை ஒரு வெறுப்பா, ஒரு ஜேலஸ், பொறாமை. அந்த 5 வயசு குழந்தைக்குள்ள ஒரு பொறாமையின் விதைக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு உலகம் அப்படி இருக்கு. இப்போ இந்த மாதிரி போய்கொண்டு இப்போ என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க? நாட்டில் என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க? அடிக்க சொல்லிட்டாங்க. நான் சர்ச்சிலே ஒரு பர்மிஷன் கேட்க போகிறேன், அடிக்கலாமான்னு. நோவல் தான் ரொம்ப பார்க்குறாரு. இப்போ என்ன சொல்லிட்டாங்க? ஸ்கூலில் பிள்ளைங்கள அடிக்கலான்ட்டு. ஆனால் இது மாறுறதுக்கு கஷ்டம். ஏன்னா பிள்ளைங்க ஊறிடுச்சிங்க. ஏன்னா எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். நம்ம ஆரம்பத்தில் பார்த்த காரியம் சரியாய் தோன்றது. இதற்கு மூல காரணம் யாரு? பெற்றோர்கள். பிள்ளைகளை கண்டிக்கும் போது கண்டிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல்ஸை கொண்டு வந்ததே பெற்றோர்கள் தான். ஆனால் வேதம் சொல்லுது, பிறம்பினால் உன் பிள்ளைய அடின்னு சொல்லியிருக்கு. நீ பிறம்பினால் உன் பிள்ளைய அடிக்குதான், உன் பிள்ளை சாவ மாட்டான். நம்ம இந்த ரூல்ஸை மாற்ற போனோம், பிள்ளைங்க அவங்க ஒரு ரூல்ஸை போட்டுட்டாங்க. ஏன்னா கர்த்தர் சொன்னது இது எது? ஜீவனுள்ள வார்த்தை, இது என்றும் ஒழியாது. இந்த வார்த்தை, வானமும் பூமியும் அழிந்தாலும் என் வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. அப்ப இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு பிள்ளைகளை வெளியே அனுப்புறதுக்கும் போறதுக்கும் கஷ்டப்படுறாங்க. ஏன்? சரியான வழியில நாம் தேவனுடைய சித்தத்தை செய்து வளர்ந்தோம் என்று சொன்னால், அந்த சித்தத்தை நம் வாழும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் இதுதான் ஆண்டு சபைக்கு வரும்பொழுது நம் ஆண்டு 7வது நாள் ஓய்வு நாள், இந்த ஓய்வு நாளை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம கற்பித்த காரியங்களை கற்றுக்கொண்டு நாம் வரும்பொழுது நம்முடைய பிள்ளைகள் பார்க்குதுங்க. நம்ம பிள்ளைகள் நம்மளை ஆராதனை கூட்டிக்கிட்டு வரும்பொழுது நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யும்? நாளைக்கு நம்முடைய நான் சொன்ன அந்த பிள்ளை அதை ஃபாலோ பண்ணோம். சபையுடைய கூடுதல் எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி
நம்ம அப்படிதான் பிள்ளைகளை என்ன செஞ்சோம், போதிக்க வேண்டும். அப்படி போதிப்பது தான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய வழியில் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்ம அப்படிதான் காணப்பட வேண்டும். அதனால தான் மத்தியில் சொல்லப்பட்டு இருக்கிறது. மறுபடியும் நம்ம எடுத்த அதிகாரத்துக்கு நாம் கடந்து செல்வோம். மத்தேயு 7:21. நீ கர்த்தரை போதும் பிரதர், பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். இன்னைக்கு நீங்க நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கான தகுதி, பாஸ்போர்ட் நம்ம கிட்ட ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கா? நம்ம கையில் இருக்குங்களா பாஸ்போர்ட்? எவர் ரெடியா? ஏன்னா அதுதான் சொல்ல, நீ பரலோகத்துக்கு போகணுன்னா நீ ஆண்டருடைய சித்தம் செய்யணும். எத்தனை பேர் ஆண்டருடைய சித்தத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? நிறைய காரியங்கள் இருக்குது. ஏன்னா நான் ஷார்ட் பண்ணி கொஞ்சம் சில காரியம் முக்கியமானது மட்டும்தான் நான் பேசினேன். எத்தனை பேர் நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆண்டருடைய சித்தத்தை நம்ம செய்கிறோம்? நான் ஒன்று ஒன்றா ஒன்று போட்டேன்னா நீங்கள் எழுதுனீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சிடும். நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா காலம் இனி செல்லாது. கர்த்தர் வரப்போறாரு. நீ அந்த பரலோகத்து ராஜ்யத்துக்கு போவ உன்னை நீ ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டிய நாட்களிற்குள்ளாக நம்ம இருக்கிறோம். நம் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோமா? நம் பரிசுத்தமாக இருக்கிறோமா? நம்முடைய வார்த்தையை காத்துக்கொள்கிறோமா? நம்ம தீமையை நன்மையினால வெல்றோமா? எதுவுமே முறுமுறுக்காதபடி அவருக்கு நாம் சோத்திரம் செய்கிறோமா? நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இல்லை உலகத்தோட ஒத்த வேஷம் தரிக்கிறோமா? நான் நம்முடைய திருச்சபையை மாத்திரம் நீங்கள் தவறாக எடுத்தேன். இங்கே உள்ள நான் பேசுகிற காரியங்கள் எல்லாம் பொதுவாக நான் பேசி கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வாழ்க்கையில் சந்திக்கிற காரியங்களையும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். சில வேளையில் வந்துட்டு நான் சனிக்கிழமை பார்க்குறப்ப சில விசுவாசிகள் சினிமா பாடலை போட்டுக்கொண்டு அந்த டிக்டாக்ல படும்போது எனக்கு அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கு. நாளைக்கு போய் நீ தேவனை ஆராதிக்க போகிற. என்ன அப்படின்னா, ஆண்டுடைய சித்தம் நீ செய்கிறன்னு சொல்லிட்டு நீ தேவனுடைய சித்தத்தை நீ எப்படி செஞ்சு கொண்டு இருக்கிற, எப்படி வாழ்ந்து கொண்டு, இது தேவனுடைய சித்தம் அல்லையே. இன்னைக்கு ஃபுல்லாக அதை பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து போட்டு நம்ம ஆராதிக்க போகிறோம். அந்த ஆராதனை தேவனுக்கு மகிமையாக இருக்க போகிறதா? அதான் சொல்றேன், உலகத்துடைய ஒத்த வேஷம் தரிக்காத. அது தேவனுடைய சித்தம் இல்லை. நீ மறுரூபமாகு. நம்முடைய தேவன் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறவர் இல்லை. எல்லாம் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறவர் இல்லை. காரணம், உலகத்திலிருந்து உன்னை பிரித்து எடுத்திருக்கிறார். எதற்காக நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார்? நாம் அவருடைய துதியை சொல்லி வருவதற்காக, நாம் பரிசுத்த ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும் என்றதுக்காக நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். நம்மளை அவரை ஆராதிக்க பிரித்து எடுத்திருக்கிறார். அவருக்கு நாம் உண்மையாய் வாழ்றதுக்கு பிரித்து எடுத்திருக்கிறார். நம் ஆவியில் அனல் கொள்றவர்களாக இருக்கு. எப்படி பாஸ்டர் இது ஆண்டோடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்கிறது? சில வேளையில் நம்ம ஆடுறோம் பாடுறோம், கர்த்தாவே கர்த்தாவே சொல்லப்பட்டதில் ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே இயேசுவே கூப்பிட்றோம், எல்லாமே கூப்பிடுறோம். ஆனால் அங்கே சொல்கிறாரு, அக்கிரம சிந்தக்காரரே என்னை விட்டு அகன்று பண்ணி கூப்பிடுற சரி, ஆனால் கூப்பிடுறதுக்கு அந்த லைன் சரியா இல்லை. ஏன் அந்த லைனில் அவரை பார்க்கும்போது என்ன நிற்கிது? தடை குறுக்கா நிற்கிது. அவருடைய சித்தம் செய்யப்படலை. உன் விருப்பத்தை தான் நீ செஞ்சிருக்கிற. உன் விருப்பத்தின்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்க. அதுதான் நான் சொன்னேன், ஆராதனைன்னும் போது நான் ஆராதனையாய் மாறணும். ஆராதனை வேலையில் தன்னை ஒப்பு கொடுத்து வாய்களை திறந்து, ஐயா தேசத்தில் எழுப்புதல் வரணும் வரணும் வரணும்னு ஜெபிக்கிறாங்க. இதை நேற்று நான் பேசிக்கிட்டு இல்லை, கணவரோட வேலை முடிஞ்சு ஆஃபீஸ் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். அப்படியே யோசிச்சுக்கிட்டே பிரசங்கத்தை யோசிச்சுட்டே போகும்போது எப்போ இந்த எழுப்புதல் வரும்?
எப்போ எழுப்புதல் வரும்? எழுப்புதல் வரலையா அப்படின்ட்டு. அப்படிதான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், எழுப்புதல் வந்துருச்சு, அதை நம்ம ரிசீவ் பண்ணலை, அதை பார்க்க முடியல. ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் எல்லாவற்றிலேயும் சோத்திரம் செய்யுங்கள். வேதத்தில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, எல்லாவற்றிலும் சோத்திரம் செஞ்சாங்க. பவுலும் சீலாவும் சிறைச்சாயில கட்டி காலு கையெல்லாம் கட்டி போட்டாங்க. கட்டி போட்டது மாத்திரமல்ல, அடிக்கப்பட்டு ரத்தத்தில் கடந்தாங்க, காயத்தில் இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? ஆண்டவரை துதித்து பாடினாங்க, வர்ஷிப் பண்ணாங்க, ஸ்தோத்திரம் பண்ணாங்க. சிறைச்சாலையின் சங்கிலிகள் என்ன செஞ்சுது? அறுக்கப்பட்டது. நீ கட்டப்பட்டு இருக்கிற சூழ்நிலை என்ன செய்? நீ சோத்திரம் பண்ணும் பொழுது, வேத வசனத்தில் சொல்லப்படும் பொழுது, உன்னை கட்டப்பட்டு இருக்கிற சங்கிலி அறுக்கப்படும், சிறைச்சாலை அதிரும், சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படும். நீ இன்னைக்கு ஆராதிக்கிற நீ ஃபிடிய, நீ கட்டப்பட்டவர்களாய் ஆராதிக்க. இங்கே ஒரு ஆராதனையை பார்க்கும்போது கட்டப்பட்டவர்களாய் தான் நான் பார்க்குறேன், ஃப்ரீயா இல்லை. ஃப்ரீயா நல்லா வாய்களை திறந்து நீ தேவனை ஆராதிக்கும் பொழுது அவருடைய சமூகம் இறங்கி வரும், தேவனுடைய பரலோகம் இறங்கி வரும். அந்த அனுபவத்துக்குள்ளாக நம்ம போக வேண்டும். அந்த அனுபவத்துக்குள்ள நீ ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த அனுபவத்துக்குள்ளாக கடந்து செல்லுங்க. அந்த வாரம் பொழுதும் உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும் என்று பார்ப்பீங்க. அந்த சந்தோஷத்தைய சமாதானிய மனுஷன் கொடுக்கவே முடியாது. நம்ம அதை வாஞ்சிப்போம், இது திருப்பி எப்போ வரும், எப்போ திருப்பி வரும் அப்படின்னு. எழுப்பதுகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும். இப்போ நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்ல, நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து தேவனுக்கு ஏற்றவைகளை செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அதை கனப்படுத்துகிறார். கர்த்தர் இறங்கி வருவார். அதான் சொன்னேன், அதிரப்பட, சிறைச்சாலை அதிர்ந்தது போல அதிரப்பட வேண்டும். நாம் படிக்கிற பாட்டு பக்கத்தில் உள்ளவங்களே அதிர மாட்டேன்றாங்களே. எங்கள் ஹஸ்பண்ட் நல்லா சொல்லுவாங்க, நம்ம கை தட்டுறது இருக்குங்களா, அதில் கூட கொசு போயிட்டு வந்துடும் நிறுவாரு. அது உன்னை பார்த்து விளையாண்டுட்டு இருக்கான், அப்படி கை தட்டுவோம். கை தட்டுறது கூட ஒரு சத்தம் இருக்காது. வீட்டில் பேசும்போது பேசுறது இங்கே வரைக்கும் கேட்கும். ஆனால் சபையில் பேசும்போது பக்கத்தில் உள்ளவங்களுக்கே என்ன பாட்டு பாடுறாங்கன்னு விளங்காது. நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும்னு சொன்னால் அதான் சொல்கிறோம், முழுசாக ஒன்று ஒப்புக்கூட. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தேன், நான் போன வாரத்தில் நன்றி சொல்ல சொன்னேன். ஏதோ ஒரு மனுஷனுக்கு நன்றி சொல்கிற மாதிரி, ஏதோ ஒரு காரியத்துக்கு நம்ம சோத்திரம் சொல்கிற மாதிரி இல்லை. தன்னையே பலியாய் கொடுத்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவரை நாம் ஆராதிக்கிறோம். அவரு தான் சொல்கிறாரு, நீ பரலோக ராஜ்யத்துக்கு நீ செல்ல வேண்டும் என்று சொன்னால், பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நீ தேவனுடைய சித்தத்தை செய்ய. அதை விட்டுட்டு எல்லாரும் செய்கிற மாதிரி நீ செஞ்சுக்கிட்டு இருக்காத. அப்படி அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது தான் கர்த்தர் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நம்ம நடத்தி போவார். நம்ம எதோ ட்ரை பண்ணுறோம், செய்ய பார்க்குறோம், எப்படி செய்யுமா எல்லாம் சொல்லுவாங்க, ஏழைக்கு உதவி செய்கிற, அதை செய்கிற, இதை பண்ணுறேன், எதுவுமே உன்னை பரலோகத்துக்கு கொண்டுட்டு போகாது. பரலோகத்துக்கு கொண்டு போகிறது அவருடைய சித்தம். அவருடைய சித்தம் என்ன? சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்கள், ஓய்வு நாளை விட்டு விடாதீங்கள். நிறையா காரியங்கள் இருக்குது, நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது நிறையா காரியங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் நேராய் நடத்தி கொண்டு போகிறீர்கள். முடிவு பரியந்த நிலைத்து இருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளு, முடிவு பரியந்தம் உன் அன்பை காத்துக்கொள்ளு, முடிவு பரியந்தம் உன் உண்மையை காத்துக்கொள்ளு, முடிவு பரியந்தம் தேவனோடு சஞ்சரித்து வாழு, தேவனுக்கு பிரியமானது வாழு. உன்னுடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும். ஆமீன். சில வேளையில் நான் இவ்வளோ செய்கிறேன் ஆண்டவருக்கு, நான் இவ்வளோ கொஞ்சம் உண்மையாக இருக்கிறேன், நிறையா இல்லை, கொஞ்சமாவது உண்மையாக இருக்கிறேன், ஆனால் ஒன்றுமே இல்லை, கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, காத்துரு, பொறுமையாயிரு, உன் முடிவு சம்பூரணமாக இருக்கும். அவருடைய சித்தத்தின்படி செய்து காத்துரு, கண்டிப்பாக முடிவு சம்பூரணமாக இருக்கும். ஆமீன். அவரும் அப்படியே எழுந்திருப்போமா?
நன்றி செலுத்துகிறோம். நம்ம அப்படியே ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு நம்மளுக்கு ராபோஜனம் இருக்கு. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் தம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நான் செய்கிறேனா? உம்முடைய சித்தத்தின்படி நான் வாழ்கிறேனா? உன்னுடைய சித்தம் என் வாழ்க்கையில் காணப்படுதா? ஏன்னா எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். வசனத்தில் சொல்லப்படுகிறதற்கு அநேகர் என்ன செய்கிறாங்க? வாயினால தேவனை துதிக்கிறார்கள், வாயினால ஆண்டவரை அறிக்கை செய்கிறார், ஆனால் அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது என்று சொல்லி. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய இருதயம் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறதா, இல்லை நம்முடைய இருதயம் தேவனோடு கிட்ட இருக்கிறதா? இல்லை வாயினால் அறிக்கை செய்து நாம் அப்படியே போயிட்டு கொண்டு இருக்கிறோமா? நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த நாட்களில்? நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரை, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. நாங்கள் உம்முடைய சித்தத்தை செய்ய நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. நாங்கள் உம்முடைய சித்தத்தை செய்ய வேண்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். நம்ம ஆரம்பத்தில் கடைசியாக பாடின பாடலை நான் திரும்ப பாடுவோமா? முழுசா ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோமா? நம்மளே ஒப்பு கொடுக்கிறோம், நம்மளே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இப்போ அநேக வேலையில் உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்ய தவறிவிட்டோம் ஆண்டவரே. நாங்கள் தவறிவிட்டோம் ஆண்டவரே. சில வேலையில் ஆண்டவரே தீமையை நாங்கள் நன்மையாய் வெல்லாதபடிக்க ஆண்டவரே நாங்கள் சுயமாய் செயல்பட்டு இருக்கிறோம். என்னுடைய பரிசுத்தத்தை சில வேளையில் நாங்கள் காத்து கொள்ளாமல் போய்விட்டோம் ஆண்டவரே. ஐயா, உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்கிறவர்களாய், உமக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, நீ முன்மாதிரியை வைத்து போனீர். நீர் ஆண்டவரே பிதாவுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி செய்தீர் ஆண்டவரே. கீழ்ப்படிதலுக்கு நீர் உதாரணமாய் எங்களுக்கு இருந்தீர் ஆண்டவரே. அந்த கீழ்ப்படிதின் உதாரணத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ ஆண்டவரே நீர் எங்களை நடத்துங்க சுவாமி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. உமக்கு நன்றி ராஜா, நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. துதிக்கின்றோம் ஆண்டவரே. ஓ, ஏற்றுகின்றோம், போற்றுகின்றோம் ஆண்டவரே. ஓ, இதுவரை நடத்தினீர் ஆண்டவரே. ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus. Thank you Jesus. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகான மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே. இதுவரை நடத்தின எபினேசரே, இனிமேலும் நடத்திடும் யெகோவாயிரே. இதுவரை நடத்திடும் எபினேசரே, இனிமேலும் நடத்திடும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம்.
மதுரமும் நீரூற்றை தந்துவிட்டீர். தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா. தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. உம்மை நாங்கள் ஆராதிக்க எங்கள் அடைக்கலமானீரையா. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. உம்மை நாங்கள் ஆராதிக்க எங்கள் பரிசுத்த தெய்வமே. தலைமுறை தலைமுறையா மாறீரையா. உம்மை நாங்கள் ஆராதிக்க எங்கள் பரிசுத்த தெய்வமே. தலைமுறை தலைமுறையா நன்றி செலுத்துகிறோம். மக்கு நன்றி செலுத்துகிறோம். மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாப்பரே மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே. ஓ மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே. எங்களுக்கு அடைக்கலமாய் இருந்தவரே மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே. ஓ ரம ஷரரமரியாந்தரமமரியாந்த. ஓ
உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யாவர் கையிலையும் அந்த ராபோஜனம் இருக்குங்களா? எல்லாம் பெற்றுக்கொண்டீர்களா? யார் பெற்றுக்கொள்ளலையே நீங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. பிரதர் யோவான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் யாவரும் ஒருமனப்பட்டு இதை போஜனம் பண்ணுவோம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படைய பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து இதை பானம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கொஞ்ச நேரம் அமருவோம். பிரதர் நோவேல் வந்து அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டு பிற்பாடு நம்ம இறுதி ஜெபத்தை செய்து நம்ம முடிப்போம். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட அவரும் சில அனௌன்ஸ்மெண்ட் அறிவிப்புகளை கவனிப்புமாக. ஓகே இந்த நாளில் கூட நம்ம மத்தியில் சாட்சிகள் இல்லை. திடீரென்ற சாட்சிகள் இருக்குமானால் முன்பாக வரலாம் இல்லையா? ஓகே, மற்றபடி இந்த காரியத்தை கடந்து செல்வோம். இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள் அப்படி யாருக்கும் இருக்குமானால் நீங்கள் முன்னாடி வாங்க. பாஸ்டர் உங்களுக்காக ஜெபிப்பார். ஹாப்பி பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரி. ஓகே இப்பொழுது கூட நம்ம ஆஃபரிங் எடுக்கப்படும். இந்த ஆஃபரிங் ப்ரேயர் அக்கா பிரேமா முன்பாக அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாக. அப்பா பிதாவே, இந்த காலை வேளையில் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக எடுக்க போகிற உங்களோட காணிக்கையும் தசம் பாங்களோட கரத்தில் கொடுக்குறோம் ஐயா. தசம் பாங்களும் காணிக்கையும் பண்டசாலைக்கு கொண்டு வாங்க என்று சொன்னவரே அப்பா, அதை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து அந்த ஜனங்களை ஆசீர்வதித்து பெருக செய்கிற தேவனாக இருக்கிறேன். வானத்தின் பலகனை திறந்து கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரை கொடுக்குற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்க. கொடுக்குற பணங்கள் மெய்யாகவே உம்முடைய ஊழியங்களுக்கு பயன்படுத்தும்படியாக ஆண்டவரே நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் அபரிதமாய் ஆசீர்வதிங்கப்பா. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஓகே, காணிக்கையை எடுத்துக்கொண்டிருக்கிற வேலையிலே கூட நம்ம ஒரு சில அறிவிப்புகளை பார்ப்போம். இன்றைய நாளில் இப்பொழுது சர்வீஸ் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் லீடர்ஸ் மீட்டிங் இருக்குது. ஸோ தயவாக இந்த வேலையில் கூட வர்ஷிப் லீடர்ஸ்
பேக்கப் சிங்கர்ஸ், மியூசிஷியன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஸ்டே பேக் பண்ணணும். ஓகே, கொஞ்ச நேரம் இருங்க, நம்மளுக்கு மீட்டிங் இருக்குது. ஓகே, அடுத்தபடியாக வீக்லி ஆக்டிவிட்டீஸ், வாரந்தோறும் நடக்கிறது, அங்கங்கே நடக்கிறதான செல் குரூப்ஸ் தொடர்ந்து நடக்கும். எவ்ரி வெனஸ்டே, தேர்ஸ்டே. ஸோ அந்த செல் கூட்டம் நடக்கிற அக்கம் பக்கம் உள்ளவர்கள் யாவரும் இந்த செல்லில் வந்து கூட்டத்தில் கலந்துக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள், மற்றொரு நெய்பர்ஸ் யார் இருக்க அழைத்து கொண்டு போவாங்க. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது வர்ஷிப் ப்ராக்டிஸ் இருக்குது. எவ்ரி ஃப்ரைடே ஆஃப்டர் ப்ரேயர் மீட்டிங், ஜெப கூட்டம் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு இந்த இடத்துல மியூசிக் ப்ராக்டிஸ் இருக்குது. எல்லா மியூசிஷியன், எல்லா வர்ஷிப் கவனத்தில் இருக்குது. ஓகே, கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்கமிங் அடுத்தபடியாக சில்ட்ரன் கிறிஸ்மஸ் பார்ட்டி 29 நவம்பர் 2025, 29 11 மாதம் சாட்டர்டே. ஸோ கலந்துக்குங்கள். ஸோ அதுக்கு மேல் விவரம் பாஸ்டர் உங்களுக்கு அறிவிப்பார். மேன்ஸ் உமன் மீட்டிங், ஓகே, 8 11 மாதம். எல்லாத்துக்கும் தெரிந்த வண்ணமாக பாஸ்டர் நம்ம கிரேஸ் குரூப்பில் கூட அதில் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ தயவாக எல்லா மென்ஸ் உமன்ஸும் இதில் கலந்துக்குங்க. ஓகேயா, கண்டிப்பாக கலந்துக்குவீங்களா? ஒரே ஒரு ஆமீன் மட்டும் வருது. அப்போ மற்றவங்களாம் கலந்துக்கலையா? அக்கா, அண்ணே, எல்லோரும் கண்டிப்பாக கலந்துங்க. கம்பல்சரி கண்டிப்பாக வாங்க. ஓகேயா, பாஸ்டர் எதிர்பார்க்குறாங்க. நம்ம மத்தியில் வந்து பாஸ்டர் ஆப் ஃப்ரான்சிஸ் அண்ட் பாஸ்டர் பீனா ஃப்ரான்சிஸ், ஓகே, இவங்க பேசுகிறாங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக கலந்துங்க. கர்த்தர் மொழி யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஓகே, அவ்வளோதான் அறிவிப்பு. பிரைஸ் லார்ட். நன்றி. காட் பிளஸ் யூ. அடுத்து பாஸ்டர்கிட்ட ஒப்படைப்போம். பாஸ்டர் இதில் சில காரியங்களை விலைக்கு உங்கள்கிட்ட சொல்லுவார். ஓகே, நம்ம இறுதி ஜெபத்துக்கு போகிறதுக்கு முன்பாக, ஓகே, இந்த 2 கூட்டங்கள் இருக்குது. ஸோ அதை குறித்து தான் இன்றைக்கி கொஞ்ச நேரம் பேசுவோம். ரொம்ப நேரம் இல்லை மீட்டிங்கு, கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு நீங்கள் இப்போ கலந்து செல்லலாம். ஓகே, இந்த சண்டே ஸ்கூல் இதுக்கு பெரியவங்க யார் வர போகிறீங்க, உங்களோட நேம் லிஸ்ட்டு வந்து சிஸ்டர் அனிதா கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா நாங்கள் சாப்பாடு நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால் உங்களோட நேம் லிஸ்ட்டை நீங்கள் இப்போயே கொடுக்க ஆரம்பிங்க. கிட்ட வந்தோன்னே கொடுக்காதீங்க, சிரமமாக ஆயிரும். ஏன்னா நிறைய வேலைகள் இருக்குது. ஒரு 4 சபை சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க கூடுறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு மற்ற காரியங்கள் செய்ய சிரமமாயிராதபடி நீங்கள் வெள்ளனியாக பிள்ளைகள் யார் வராங்க, இல்லை யாரும் வேறு யாரையும் நீங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரீங்களா, அதை வந்துட்டு சிஸ்டர் அனிதா அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அவங்கக்கிட்ட உங்களுடைய பேர் லிஸ்ட்டை கொடுங்க. அடுத்ததாக வந்து அடுத்த வாரம் சனிக்கிழமை நம்மளுக்கு இந்த மேன்ஸ் அண்ட் உமன்ஸ் மீட்டிங் இருக்குது. ஓகேங்களா, அந்த மீட்டிங்க்கு எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். ஓகேங்களா, யாரெல்லாம் பேர் கொடுத்துட்டீங்க அதில்? ஓகே, பேர் கொடுக்காதவங்க, ஆண்களாக இருக்கிறவர்கள் பேர் கொடுங்க, பெண்களாக இருக்கிறவர்கள் பேர் கொடுங்க. ஏன்னா இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நடக்கிற ஒரு கூட்டம். ஓகே, இது வந்து தாய்மார்கள் தகப்பன்மார்களுக்கு அல்ல, பெண்கள். அந்த இதை பாருங்கள் நல்லா. இது 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 நல்லபடியாக கர்த்தருடைய கிருபையினால் நம்ம யாரும் ரொம்ப நாள் ஆச்சு இது நம்ம செய்து. ஸோ மறுபடியும் இதை செய்வோன்னு சொன்னால், ஸோ எல்லோரும் நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் இயர் நம்ம வந்து இன்னும் நல்லா ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி நம்ம செய்யலாம். அதாவது கணவன் மனைவிக்கு, பேரண்ட்ஸுக்கு, கணவன் மனைவிக்குன்னு ஒரு செய்தி, பேரண்ட்ஸ்களுக்கு ஒரு செய்தி, வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு செய்தி, அந்த மாதிரி நம்ம 3 பிரிவாக நம்ம செய்யலாம். ஸோ நம்ம இப்போ செய்கிற இந்த இதுலேயும் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் ஒத்துழைக்க முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். சனிக்கிழமை சாயந்தரம் 7:30 மணிக்கு, கரெக்டாக 7:30 மணிக்கெலாம் வந்துட்டிங்கன்னா நம்ம வெள்ளனையாக முடித்து விடலாம். ஸோ எல்லோரும் வளர்ந்து கலந்து கொள்ளுங்கள். ஓகேங்களா? சத்தமே கொடுக்க மாட்டேன்றீங்க.
இவனா மட்டும் என்னமோ உதட அசைச்சிச்சு, அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அவன் நம்ம யாவரும் ஜெபம் செய்து கடந்து செல்வோம். பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே நீ நல்லவர் ஆண்டவரே. அருமையான இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இந்த நாளிலும் ஆண்டவரே இதோ சுவாமி ஆண்டவரே வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்களை நீர் மட்டுமா நீர் சந்தித்து நடத்தி வருகிறீர். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா அது மாத்திரமில்லாதபடி சுவாமி அன்று கேட்ட வார்த்தையின்படியாக சுவாமி ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் இன்னும் ஆண்டவரே என்ன காரியத்தை நாங்கள் மாறுபட வேண்டும், இன்னும் என்ன காரியத்தில் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீர் அறிந்திருக்கிறீர். அதன்படியாக உம்முடைய சித்தத்தின்படியாக நாங்கள் செய்ய எல்லா காரியங்களையும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். வேதத்துள்ள காரியங்களை தியானித்து ஆண்டவரே அப்பா சுவாமி அதை வாசித்து அதன்படி நடக்க ஆண்டவரே கீழ்ப்படிந்து செயல்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எல்லா ரீதியிலேயும் ஆண்டவரே உடைய சித்தத்தின் படி நடக்க எங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்படியா நீ நடத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா அவர்களுடைய வீட்டின் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வியாதி அவர்களிருந்து விளக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். நல்ல சுகபலத்தை தரும்படியா நான் ஜெபிக்கிறேன். நல்ல ஆரோக்கியத்தை தரும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய பாதுகாப்பு ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இருக்கும்படியா போக்கில வரத்திலும் இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக கடந்து செல்லும்படியா நான் ஜெபிக்கிறேன். நீர் ஒருவரே நல்ல தகப்பனாய் நல்ல போதகராயா நல்ல மெய்ப்பனாய் இருந்து வழி நடத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மறுபடியும் நாங்கள் சந்திக்கும் வரை உம்முடைய கரம் எங்களை தொடர்ந்து நடத்தும்படியாய் கிறிஸ்தேசுவ நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.